சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. மல்லி 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 மல்லி. நீங்களா? சேனா, தேவசேனா. நீ என்னை இங்க எதிர்பார்க்கல? நீ இன்னும் திருந்தல? பெரியவரே, என்ன பிரச்சனை? என் வீட்டு முன்னாடி காரை நிறுத்திட்டு பிரச்சனை பண்றாங்க மேடம். இவ்வளவுக்கு அவங்க கிட்ட நான் கோவப்படவே இல்லை. ரெக்வஸ்ட் பண்ற மாதிரி தன்மையா தான் கேட்டேன். அதுக்கு 2 பேரும் வயசுல பெரியவனு கூட பார்க்காம தப்பு தப்பா பேசுறாங்க, அடிக்க வராங்க. யோ, இவங்க என்ன பெரிய ஆளா? இவங்க கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க? ஏய் ஏய், வாய மூடு. பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு ஒரு மேனஸ் கூட தெரியாது? யாரை எங்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க ஒண்ணும் எனக்கு கத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாத்துட்டு போங்க. என் வேலையே இதுதான் ராஜி. ஆமா, உன் கார் நிக்கிறத பார்த்தா நீ தான் ராங் டைரக்ஷன்ல வந்திருப்ப போல. அது ஒன் வே இல்ல? ஒன் வே தான்மா. ஆமா ஆமா, பெரிய டிராபிக் இன்ஸ்பெக்டர் இவங்க. ரூல்ஸ் பேச வந்துட்டாங்க. இந்த பாருங்க, நீங்க 2 பேரும் உட்காந்து சாவகாசமா ரூல்ஸ் பேசுங்க. எனக்கு மீட்டிங் இருக்கு, நான் போகணும். ரஞ்சி, கிளம்பு. வேலை வெட்டி இல்லாதவங்க தேவையில்லாத வெட்டி நியாயம் பேசுவாங்க. நமக்கு வேலை இருக்கு, வா. அன்னிலேந்து இன்னி வரைக்கும் எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் கொஞ்சம் கூட மாறாம அதே திமிரோட தான் இருக்கல்ல? மாறி இருப்பேன்னு நினைச்சேன். ஒரு மனுஷன் மாறணும்னா அவன் மனசு மாறணும். அவங்களுக்கு கொஞ்சம் வயசானா எல்லாருமே நல்லவங்களா மாறிடுவாங்கன்னு மொத்தம் பொதுவா நினைக்கிறது முட்டாள்தனம் இல்ல? தேவசேனா, உங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. இப்ப கால் பண்ணனா 5 நிமிஷத்துல போலீஸ வர வச்சு இந்த ஆள் மேல ஹராஸ்மெண்ட் கேஸ் போட முடியும். நீ கொடுத்த உடனே போலீஸ் தீர்ப்பு எழுதிருமா? அறிவு கெட்டத்தனமா பேசாத. முதல்ல பெரியவர்கிட்ட மன்னிப்பு கேளு. இத பாரு, மன்னிப்பு கேட்டேன்னா இதோட விட்டுருவேன். நீ பாட்டு உன் மீட்டிங் அட்டெண்ட் பண்ண போயிட்டே இருக்கலாம். இல்லனா என்ன பண்ணுவீங்க? என்ன கிழிச்சிருவீங்க? உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க, போங்க. அவ்வளவு திமிரா உனக்கு? மேடம் மேடம், வேணாம் மேடம். எதுக்கு மேடம் வீணா பிரச்சனை? எங்களால உங்களுக்குள்ள பிரச்சனை வேணாம் மேடம். இவங்க கார் நின்னுட்டு போட்டோம், நான் ஆட்டோ பிடிச்சி என் பொண்டாட்டிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன் மேடம். இல்லைங்கய்யா, இவ மன்னிப்பு கேட்டாலே ஒழிய இவளை இங்கேருந்து நகர விட மாட்டேன். இவ மன்னிப்பு கேட்டுட்டு காரை நகர்த்தி உங்களுக்கு வழி கொடுத்துட்டு தான் இங்கேருந்து நகருவா. மன்னிப்பா? நானா? சான்ஸே இல்ல. என்ன வேணா பண்ணிக்கோங்க. பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு IPC 268 ராங் வேல உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய வகையில ராஷ் டிரைவிங்ல காரை ஓட்டிட்டு வந்ததுக்கு IPC 279. நோ பார்க்கிங்ல பார்க் பண்ணதுக்கு செக்ஷன் 122 ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட். தகாத வார்த்தையால பேசினதுக்கு IPC 503. பெரியவருக்கு கொலை மிரட்டல் கொடுத்ததுக்கு IPC 506. அட்வொகேட் தேவசேனாவை அடிச்சதுக்கு IPC 323. இப்படி எல்லா செக்ஷன்லயும் உன்னை புக் பண்ணி உள்ள உட்கார வைக்கல. என் பேர் அட்வொகேட் தேவசேனா இல்ல. மேடம் வக்கீலா? யோ பெருசு, மேடம் என்ன ரூட் எடுத்திருக்காங்கன்னு இன்னுமா புரியல? நீ ரிட்டையர்ட் ஆகி செலவு பண்றதுக்கு வழி தெரியாம நிறைய பணம் வச்சிருப்பேன்னு மேடமுக்கு தெரிஞ்சு போச்சு. அதான் என் மேல ஒரு 4 கேஸ போட்டு உன் பணத்தை உருவலான்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. போப்போ, கூட்டிட்டு போய் நல்லா உக்காந்து என் மேல என்னென்ன கேஸ் போடலான்னு நல்லா டிஸ்கஸ் பண்ணுங்க. எங்களுக்கு வேலை இருக்கு, நாங்க கிளம்புறோம். ராஜி, பெரியவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு தான் நீ போகணும். கேக்கலன்னா நான் சொன்ன செக்ஷன்ல எல்லாம் நானே கேஸ் போடுவேன். அதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியால உன் திமிர் பிடிச்ச பேச்ச நானே வைரல் ஆக்குவேன். வெளியில எங்கேயும் தலை காட்ட முடியாதபடி பண்ணிடுவேன்.
என்ன பூச்சாண்டி காமிக்கிறீங்களா? என்ன வீடியோ போட போறீங்களா? எடுங்க, போடுங்க. ஐயோ, எனக்கு இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் தெரியாதுமா. ராஜி, நான் வீடியோ எல்லாம் போட வேண்டிய அவசியமே இல்ல. நீ தான் பெரியவர்கிட்ட சூப்பரா பேசிருக்கியே, அது போதாதா? பாப்பா, நீயும் பேசிருக்கியா? அங்க மேல பாரு ராஜி. மேல ஒருத்தன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். எப்படி வசதி? மன்னிப்பு கேட்டுட்டு சுமூகமா முடிச்சுக்கிறியா, இல்ல சோஷியல் மீடியால ஓவர் நைட்ல ஃபேமஸ் ஆக போறியா? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். 10 9 8 ராஜிம்மா சாரி தானே, கேட்டுருங்க. 7 6 5 4. சாரி. ஏய் ஏய் ஏய், இப்ப நீ கேட்டதுக்கு பேரு சாரியா? ஒழுங்கா நேருக்கு நேர் பெரியவரை பார்த்து உங்களை தப்பா பேசிட்டேன், காரை உங்க கேட்டு முன்னாடி நிறுத்தினது தப்புதான், இனிமே இந்த மாதிரி எல்லாம் நடக்காது, சாரின்னு சொல்லு. கொஞ்சம் பேசிட்டேன், காரை வீட்டு முன்னாடி பார்க் பண்ணிட்டேன். சாரி, இனிமே இப்படி நடக்காது. அம்மா, வக்கீல் மேடத்தை அடிச்சதுக்கு சாரி. ஆஹா ஓஹோ ஆஃபருங்க, ஆடி சேலு வந்தாச்சுங்க. ஆடி சேலு தள்ளுபடி, ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண ஆர் யூ ரெடி? ஆடி சேலு தள்ளுபடி, ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண ஆர் யூ ரெடி? The Chennai Silks in ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.